இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூடியூப் சேனலை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் கிட்ட யாருன்னா போயிட்டு நீங்கள் என்ன ஆகணும் ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிற பதில் வந்து நான் டாக்டர் ஆகணும், இல்லை கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போலாம் யார்கிட்டனா போய் கேட்டோம்னா சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நான் ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து யூடியூப் வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஒரு அபாரமாக இருக்குது. யூடியூப் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஷனாக இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக டைம் பாஸாக சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க கூட இன்னைக்கு அதை ஒரு ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் ஜாபை குவிட் பண்ணிட்டு பார்க்குற அளவுக்கு அந்த யூடியூப் ரொம்ப பெனிஃபிட்டடாக நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. பேர்பட்ட யூடியூபராக நீங்களும் வரணும் அப்படின்னா சேனல் கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த சேனல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்பில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜிமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உங்கள் ஃபோன் நம்பர், உங்களுடைய சிஸ்டம் இல்லைனா உங்களோட மொபைல், அதில் வந்து கூகுள் குரோம் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் வேணும். ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பண்ணும்போது கூகுள் குரோம் எடுத்துங்க. அதே போல் ஃபோனில் பண்ணுறவங்களும் அவங்களுடைய கூகுள் குரோம் எடுத்துக்கிட்டு இதில் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு யூடியூப் கிடச்சிரும். இந்த இடத்துல சைன்இன் அப்படின்னு கேட்குது இல்லையா? சைன்இன் பண்ணாதான் நமக்கு யூடியூப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். சைன்இன் பண்ணுறதுக்கு நமக்கு ஜிமெயில் ஐடி தேவைப்படுது. இதில் சைன்இன்ற ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன், சும்மா கிரியேட் பண்ணி காட்டுறதுக்காக. நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். என்னோட அஃபிஷியல் சேனல் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்டையும் அப்டேட் பண்ணி கூகுளில் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் போட்டதுக்கு அப்புறமா இதில் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஹோம் அட்ரஸ் கேட்குறாங்க. ஆட் ஆர் கன்ஃபார்ம் யுவர் ரிகவரி இமெயில் ஆர் ஃபோன் நம்பர். உங்களுடைய வீட்டோடைய அட்ரஸ், உங்களுடைய இமெயில் ஐடி ரிகவரி பண்ணுறதுக்காக ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும். ஹோம் அட்ரஸ் கேட்குறாங்க. நான் சென்னைன்னு மட்டும் போடுறேன், நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸும் போடுங்க. நான் ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் காட்டுறேன். அப்புறம் வந்து இங்கே உங்கள் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணோன்னே உங்களுக்கு வந்து என்டர் த கோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து 6 டிஜிட் கோடு வரும். அந்த கோடை வந்து அப்படியே உங்கள் ஃபோனில் வர அந்த கோடை அப்படியே வந்து அப்டேட் பண்ணிட்டுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடணும். ரிகவரி இமெயில் ஐடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க செகண்ட் இமெயில் ஐடி ஏதாவது ஒரு ஐடியா வந்து கொடுங்க. நான் வந்து என்னுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடியா செகண்ட் ஐடியா கொடுக்குறேன். இப்போ உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை போட்டு இதை வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் ஃபோன்லேயே இல்லைனா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்க வரும் இமெயில் ஐடியை போட்டு அப்படியே வெரிஃபை பண்ண வேண்டியது தான். என்னுடைய ஜிமெயிலுக்கு இப்போ வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. நான் அதை அப்படியே இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ எல்லா ப்ராசஸுமே கூகுள் மூலயமா நம்ம யூடியூப்க்கு சைன்இன் பண்ணிட்டோம். சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த இடத்துல லோகோ காட்டுது பார்த்தீங்களா? சேனலோட லோகோ இந்த இடத்துல காட்டும். இப்போ தான் நம்ம வந்து யூடியூபுக்கு வந்து கூகுள் மூலயமா சைன்இன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன காட்டுதுன்னா கிரியேட் எ சேனல். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் இது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜிமெயில் ஐடி போடுறோம், அப்புறமா ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ரெக்கவரி இமெயில் ஐடி கொடுத்து அதையும் ஜிமெயிலில் வரக்கூடிய அந்த பாஸ்வேர்ட் மூலயமா அதையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இங்கே லோகோ காட்டுதா? இந்த லோகோவுக்கு அப்புறமா வந்து கிரியேட் சேனல்ன்ற ஆப்ஷன் வந்து இப்போ தான் இதுவாகும். கிரியேட் சேனல்ன்றது நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிரியேட் சேனல்ன்றதே வரும். இப்போ இந்த கிரியேட் சேனல் அப்படின்றத கொடுத்தோன்னா உங்களுடைய சேனலோட நேம் வந்துடும். ஸோ அப்லோட் பிக்சர். நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஏதாச்சும் பிக்சர் வச்சுருப்பீங்க இல்லையா? நான் வந்து சும்மா அப்டேட் பண்ணுறதுக்காக நான் வந்து காட்டுறேன். சும்மா தனுஷ் ஃபோட்டோ கூட வைக்கிறேன் சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய அஃபிஷியல் பிக்சர் என்னவோ, உங்கள் சேனலோட பிக்சர் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே இதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருங்க. இங்கே வந்து கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலோட இன்டர்ஃபேஸ், அதாவது லேஅவுட் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம வந்து சேனலை கிரியேட் பண்ணவே போகிறோம். சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல், அபவுட். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கு. சேனலை கஸ்டமைஸ் பண்ணணும்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அது உள்ளே போயிட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்துடும். யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு தான் நம்ம சேனலோட எல்லாமே எடிட் பண்ண முடியும். ஸோ யூடியூப் ஸ்டுடியோக்கு இப்படியும் வரலாம். யூடியூப் ஸ்டுடியோ யுவர் சேனல் அப்படின்னு போயிட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்துடும். அப்படி இல்லைனா தனியாக போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் வரும். யூடியூப் ஸ்டுடியோ அப்படி போனாலும் யூடியூப் ஸ்டுடியோன்னு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணியும் போய்க்கலாம்.
அப்படி இல்லைனா யுவர் சேனலுக்குள்ளே வந்துட்டு கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு யூடியூப் ஸ்டுடியோ உள்ள வந்துடும். இது உள்ள தான் நம்ம சேனலில் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் நம்ம இது உள்ள தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பேஜ் அப்படின்றதுனால இதில் வந்து உங்கள் சேனலை பற்றின இன்ட்ரடக்ஷன், உங்கள் சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ நீங்களே ரெடி பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இந்த லே அவுட் இருக்கட்டும். அடுத்து பிராண்டிங்குள்ளே போனோன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இந்த இடத்துல காட்டுதுங்களா, இதுதான் ப்ரொஃபைல் பிக்சர். அப்புறம் வந்து பேனர் இமேஜ். பேனர் இமேஜ்ன்றது உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ண உடனே பேனர் மாதிரி ஒரு பெரிய பேனரில் உங்களுடைய சேனல் பற்றி நேமோட நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து வாட்டர் மார்க். ஒரு வீடியோ போடும் போது அதில் வந்து வாட்டர் மார்க் அப்படின்றது வந்து இந்த கார்னரில் கிடைக்கும். இந்த வாட்டர் மார்க் வந்து சப்ஸ்கிரைப் வாட்டர் மார்க், இல்லைனா சப்ஸ்கிரைப் பட்டன் இதில் வந்து வைக்கலாம். வச்சோன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் உங்களுடைய ஆடியன்ஸ். அதுக்காக தான் இந்த வாட்டர் மார்க் வைக்கிறோம். அடுத்தது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. இதில் வந்து உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் வந்து எந்த மாதிரி சேனல் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் பண்ணுறீங்கன்னா அது குக்கிங் பற்றி எழுதலாம். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நார்த் இந்தியன்ஸா, என்ன மாதிரியான ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறீங்களா அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இதில் எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் வந்து கொடுக்கலாம். உங்கள் சேனலில் நீங்கள் ஒரு 5 விதமான லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இதில் கிளிக் பண்ணோன்னே லிங்க் டைட்டில், அப்புறமா யூஆர்எல் கேட்குதா. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் ஐடியோ எதில் வேணும்னாலும், எதோடைய லிங்க்கை வேணும்னாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வெப்சைட்டோடைய ஐடி லிங்க் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டைட்டில் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் ஷேடோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நான் வந்து யூடியூப் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். யூஆர்எல் கேட்குதா. இப்போ இந்த இடத்துல வரும் யூஆர்எல்ன்றது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல போட்டோம்னா அது வந்து யூஆர்எல், சேனலோட வெப் அட்ரஸ் தான் யூஆர்எல். அதே மாதிரி ஒரு 5 இது இன்ஸ்டாகிராம், ஒரு 5 இது ஃபஸ்ட்டு ஒரு 5 லிங்க்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், உங்களை வெப்சைட்டு அப்படின்னு ஒரு 5 லிங்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் அதாவது வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காக உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா அவங்க இந்த இமெயில் ஐடி மூலிமா கான்டாக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி வந்து இதில் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இதில் பப்ளிஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னு போடுறேன், டைப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து சேனலோட யூஆர்எல் ஐடி வந்து இங்கே இருக்குது. ஸோ யூடியூப் நான் போட்டு இந்த ஐடியை நான் காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து லிங்க் ஆன் பேனர். பேனரோட லிங்க் என்ன. இப்போ வந்து கடைசியாக இமெயில் ஐடி ஒன்று கேட்குறாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடியை நான் ஒன்று கொடுத்துங்க. கொடுத்துட்டு கடைசியாக இங்கே பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேனல் வந்து ஃபஸ்ட் பப்ளிஷ் ஆகிடும். இப்போ வியூ சேனல் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இது வந்து உங்கள் சேனலோட டேஷ்போர்ட். நீங்கள் போடுற வீடியோ, அதோட அனலிட்டிக்ஸ்லாம் இங்கே இருக்கும். இது வந்து கான்டென்ட், என்ன மாதிரி கான்டென்ட், என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து லைனாக இங்கே இந்த இடத்துல இருக்கும், பார்த்துக்கலாம். ப்ளேலிஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு vlogger அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் போடுவீங்க இல்லையா, அதை வந்து கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் ப்ளேலிஸ்ட். என்ன மாதிரி ப்ளேலிஸ்ட்டுன்றதை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து vlogger அப்படின்னா ஒரு டூரிங், ஒரு ட்ரிப் போகிறோம் அந்த இடத்த, அப்போ வந்து ட்ரிப்புன்னு போட்டு நீங்கள் அதை ட்ரிப் போனதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா மூவி ரிவ்யூ அப்படின்னு போட்டுட்டு அந்த மூவி ரிவ்யூ பண்ண அந்த வீடியோஸ்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் சேனலோட அனலிட்டிக்ஸ். ஸோ எவ்வளோ பேர் வந்து எந்த டைமுக்குள்ளே பார்க்குறாங்க, 28 டேஸ்க்குள்ளே எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த சேனலோட லைஃப் டைம் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இது வரைக்கும் வியூவர்ஸ் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வாட்ச் டைம்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ரீச்சு, எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ லைவ்ஸ் கவுண்ட் வந்து இவங்க பார்க்கலாம், ரியல் டைமில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட், இந்த லைக்ஸு, அப்புறம் வந்து எவ்வளோ வியூவர்ஸ் கிடைக்குது, டியூரேஷன், எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும். இது வந்து ரிட்டர்னிங் ஆடியன்ஸ், அதாவது அந்த மாதிரி எவ்வளோ பேர் ரிட்டர்னிங் ஆடியன்ஸு திருப்பி உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, யூனிக் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து இதில் பார்த்துக்கலாம். மானிட்டைசேஷன்றது கடைசி மெத்தட். இப்போது இது வந்து கிட்டத்தட்ட மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணுன்றது தான் இதில் இருக்குது. ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதுதான், 1000 பேர் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். புது சேனல்ன்றதுனால 0 தான் இருக்குது.
அப்புறம் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது வந்து ஆக்டிவேட் பண்ணணும். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டூ ஸ்டெப்புனா உங்கள் இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணுறது தான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து இப்போ இமெயில் ஐடி கேட்குறாங்க. இமெயில் ஐடி கூகுளோட இமெயில் ஐடி போட்டு அதோடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டோன்னா நம்மளுடைய இது வெரிஃபை ஆகிடுச்சா. அடுத்து வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே காட்டுதா. ஃபோனுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை அப்படியே எடுத்து இதில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா 6 டிஜிட்டு கோடு ஒன்று வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கோடை அப்படியே எடுத்து இதில் போட்டுட்டிங்கன்னா உங்களோட டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ டர்ன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று, அதாவது வந்து ஏற்கனவே இந்த 0 ஆக்டிவ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து இல்லை அப்படின்னு ஒரு இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சேனல் வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடும். அப்புறமா நம்ம அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஸோ சேனலோட கஸ்டமைசேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்கள் சேனல் வந்து இப்போ ரன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறது. உங்கள் சேனல் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து அப்லோட் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ்னு வரும். நீங்கள் எந்த ஃபைலை அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், உங்கள் சேனலுடைய பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.